அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 19/5/2024 வைகாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஏகாதசி திதி பகல் 1:50 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. அஸ்த நட்சத்திரம் பின்னிரவு 3:16 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஏகாதசி விரதம், சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் புதன் சுக்கிரன், ரிஷபராசியில் சூரியன் குரு, கன்னி ராசியில் சந்திரன் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் மாதக்கோளான சூரியன் சேர்க்கை பெற்று குரு பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பு என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் சற்று குறைந்து ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் ராகு 10இல் இருப்பதால் எடுக்கும் முயற்சியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதிக வேலைப்பளு காரணமாக உடல் அசதி ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சூழ்நிலையும் இன்றைய நாளில் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என சொல்ல முடியாது. சில நேரங்களில் நீங்களே நேரடியாக சில விஷயங்களில் தலையிட்டு செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து
அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சூழ்நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் பேசினால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சிறப்பாக அமையப்பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் சில விஷயங்களில் நீங்களே நேரடியாக செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். இன்றைய நாளில் நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் முடிந்தவரை பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருகருக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரனும் 8ஆம் வீட்டில் செவ்வாய் ராகுவும் சஞ்சரிப்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குரு பகவான் 10இல் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு கூட்டாளிகள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு நடந்து கொள்வது, பிறரிடம் பேசுகின்ற பொழுது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. முடிந்தவரை உடன் பிறந்தவரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் ஒன்று நினைப்பீர்கள், நடக்கிறது ஒன்றாக இருக்கும். அதனால் பிறரிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடு நிதானத்தோடு பேசுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு பகவான் மாதக்கோளான சூரியன் சேர்க்கை பெற்று ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பல்வேறு ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் பேசுகின்ற போது சற்று விட்டு கொடுத்து சென்றால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதால் நீங்கள் கடந்த காலங்களில் வாங்கிய கடன்களை எளிதில் அடைக்க முடியும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பது ஒரு சில அனுகூல பலன்களை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8இல் குரு சூரியனும் 12இல் சந்திரன் கேதுவும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமாக கூட வீண் பிரச்சனைகளும் வீண் செலவுகளும் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் நீங்கள் வெளியே செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனானவர் 7 இருப்பதால் பெண்கள் மூலமாக கூட ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் கேது சஞ்சரிப்பதும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியன் குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். ஒற்றுமை அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். குறிப்பாக உங்களுக்கு அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட பராமரிப்பு செலவு காரணமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் மூலமாக கூட ஒரு சிலருக்கு, அதாவது புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து குறிப்பாக குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதாலும் 5இல் குரு 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக புதிய கருவிகள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட
உங்களுக்கு உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் ராகு, 8ல் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். எந்த காரியத்திலும் நிதானத்தோடு செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடன் இருப்பவர்களே தேவையில்லாத நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். எந்த விஷயத்திலும் சிந்தித்து நிதானித்து செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன், 2ல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை அடைவீர்கள். ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. சந்திரனானவர் 7ல் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் இன்றைய நாளில் உங்களுக்கு குரு திசையை பற்றி கூற உள்ளேன். குரு நவகிரகங்களில் சுப கிரகமாகும். குரு திசை பார்த்தீங்கன்னா 16 வருடங்கள் நடக்கும். குறிப்பாக புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக குரு திசை நடக்கும். குறிப்பாக குரு ஒரு சுப கிரகங்க. அந்த சுபகிரகமான குரு ஒரு நல்ல இடத்துல இருந்து திசை நடந்தா ஒரு சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்துல குரு இருந்தால் ஒரு அற்புதமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவா குரு தனித்து இல்லாம கிரக சேர்க்கையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். கிரக சேர்க்கையோட குரு இருந்தால் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்றால் குரு தனது நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், உங்களுக்கு செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை பெற்று குரு திசை நடந்தால் ஒரு மிகச்சிறப்பான பலன்கள் கொடுக்கும். குரு தனது நட்பு வீட்டில் இருந்தாலோ ஆட்சி உச்ச வீட்டில் இருந்தாலோ சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஆட்சி வீடு என்பது தனுசு, மீனம், உச்ச வீடு என்பது கடகராசி ஆகிய ஸ்தானங்கள் இருப்பது மிக மிக சிறப்பு. ஒரு ஜாதகத்துல குரு எப்படி இருக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, குரு வக்ரகதியில் இருக்கக்கூடாது. குரு வக்ரகதியில் இருந்தாலும் அவ்வளவு சிறப்பான பலனை தராது. அடுத்து குரு சூரியனுக்கு மிக அருகில ஒரு அஸ்தங்கம் பெற்றிருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. குரு மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 6-8 பலன்ல இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. குரு உச்சம் பெற்றிருந்த 6-8 பலன்ல இருந்தால் பெரிய கெடுதி இல்லை. அதே மாதிரி குரு கேது சேர்க்கை பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா குரு ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் ஒரு வளமான பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல குரு திசை நடந்தால் நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நட்புகள்,
கூட இருக்கவங்களுடைய ஆதரவு நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம், வலிமை, வல்லமை, நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும். அடுத்து குரு ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்து திசை நடந்தால் அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நட்புகள், பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்புகள், பலருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பொதுவா குரு திசை நடக்கின்ற பொழுது பொதுநல காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட நிறைய பேருக்கு ஏற்படுது. ஒரு குறிப்பா ஒரு ஜாதகத்துல குரு சந்திரன் சூரியனுக்கு திரிகோணத்துல குரு இருந்து திசை நடந்தாலும், சந்திரன் சூரியன் கேதுவுக்கு திரிகோணத்துல குரு இருந்து குரு திசை நடந்தாலும் ஆன்மீக பணி, தெய்வீக கனி, அவங்க என்ன ஜாதியா இருந்தாலும், என்ன மதமா இருந்தாலும் சரி, என்ன குலமா இருந்தாலும் சரி, அந்த மதம் சார்ந்த சுப நிகழ்ச்சி, மதம் சார்ந்த குறிப்பாக மத காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்புகள், ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்களை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்புகள், உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு உண்டாகும். குரு பணத்துக்கு காரகன். குரு திசை நடக்கின்ற போது குரு நல்லா இருந்து குரு திசை நடந்தா பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அதே மாதிரி குரு ஆன்மீக தெய்வீக காரியத்துக்கு காரகன் என்ற காரணத்தினால் நிறைய பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குருவுடைய திசை அல்லது புக்தி நடக்கின்ற போதுதான் நிறைய பேருக்கு ஆண் குழந்தை யோகம் உண்டாகிறது, குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட உண்டாகுது. அடுத்து ஒரு ஜாதகத்துல குருவுடைய திசை நடக்கின்ற பொழுது உதவி செய்யக்கூடிய பண்புகள், பொதுநல காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள், ஒரு சமுதாயத்துல ஒரு கௌரவ பதவியில வைக்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் உண்டாகுது. பொதுவா குரு ஒரு நல்ல இடத்துல இருந்தால் நிறைய பேர் ஒரு பேங்கிங் செக்டார், எஜுகேஷன் செக்டாரு, ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பொதுநல தொண்டு பணி சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டாகுது. ஒரு குழந்தை பருவத்துல ஒருத்தருக்கு பிறக்கின்ற போதே ஒருத்தருக்கு குரு திசை நடக்குதுன்னா வச்சுங்கன்னா, அவங்க சார்ந்த குடும்பத்தில் ஒரு சுபிட்சம், அனுகூலங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் உண்டாகும். ஒரு 15 to 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்களில் குரு திசை நடக்குதுன்னா முதல் திசையா ராகு திசை நடக்கும். ஆனா அந்த ராகு திசையில அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கம்பேர் பண்ணிக்கின்ற போது குரு திசை வருகின்ற போது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் முற்றிலும் மாறி நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நட்புகள், ஒரு பெரிய இடத்து நட்புகள், பெரிய இடத்து தொடர்புகள், ஒரு அரசு சார்ந்த இடத்துடைய தொடர்புகள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல முன்னேற்றங்கள், ஒரு கல்வியில நல்ல சிறப்பா இருக்கிறது, ஒரு பெரிய இடத்து நட்பெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும். ஒரு 25 to 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்களில் குரு திசை நடக்கிறதுலாம் ஒரு அற்புதமான அமைப்புங்க. ஒரு சுபகிரக திசை நடந்துன்னா வச்சுக்கலாங்க, ஒரு ஜாதத்துல எவ்வளவு பெரிய கலத்திர தோஷம் இருந்தாலும் ஒரு சுபகிரக திசை நடந்தா அந்த திசையில என்ன பண்ணுன்னா குடும்பத்துல ஜாதக ரீதியாக கலத்திர தோஷம் ஏதாவது இருந்தாலும், ராகுக்கு தோஷமோ 7 பாவகிரகங்கள்லாம் இருந்தால் கூட ஒரு திசை சுபகிரக திசை நடந்தா ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமையக்கூடிய அமைப்புகள், சிறப்பான மனைவி, பிள்ளைகள், அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். அதே போல ஒரு 35-40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய காலங்களில் குருவோட திசை நடந்தா ஒரு கௌரவ பதவியில் வைக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு பலருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள், ஒரு உயர்வான ஒரு நிலையினை அடையக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகும். பொதுவா குரு ஒரு ஜாதகத்துல வக்ரகதியில் இருக்கிறது, நீச்சமா இருக்கிறது, கேது சேர்க்கை பெறுறதுலாம் சிறப்பு இல்லை. குரு வக்ரகதியில் இருந்தா நான் சொல்றது எல்லாருக்குமே சொல்றதுன்னா, யாரையாவது நம்பி காசு கொடுத்தா திரும்பி வாங்குறதுல தடங்கள் உண்டாகுது. பணத்தை நம்பி மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயத்துல ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிறர் நம்பி பணம் கொடுக்குற விஷயத்துல ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருந்தாதான் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல இருந்து அவங்க தப்பிக்க முடியும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குரு வக்ரமா இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் முன்ஜாமீன் போடுறதை தவிர்க்கணும். யாருக்காவது முன்ஜாமீன் போட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. அதனால முன்ஜாமீன் போடுறதுலாம் கூட தவிர்க்க பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவை பத்தி பேசணும், நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனா பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு ஒரு ஜாதகத்துல அதாவது மறைவு ஸ்தானங்கள் இருக்கக்கூடாது, பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. சரலக்னம் சொல்லக்கூடிய லக்னத்தை பிறந்தவங்களுக்கு, அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 11ல குரு இருக்கிறதும், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 9ல குரு இருக்கிறதும், மிதுனம், கன்னி, தனுசு, மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ல குரு இருக்கிறதும் நல்லதுன்னு சொல்ல முடியாது. அப்படி பாதக ஸ்தானத்துல குரு இருந்து குரு திசை நடந்தா பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக பிரச்சனைகள், ஒரு நல்ல நிலை அடையிறதுக்கு தடங்கல்கள், ஒரு நல்ல வாழ்க்கை அடையிற தடங்கள், தடை, இடையூறுகள், பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். குரு வக்ரகதியில் இருந்தாலும் பாதக ஸ்தானத்தில் இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கிறது,
ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டா எடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரகதியில் இருந்தாலும், குரு பாதகஸ்தானத்தில் இருந்தாலும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். குரு பலகீனமா இருக்கிறவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு மேற்கொள்றது மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் பல்வேறு தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.